பிஆர் ரேங்க் புஷ் பண்ணியிருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சில குட்டீஸ் நான் உடைய பேசுறேன். நீங்க கூப்பிட்டீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன். என்ன வேணுங்கிற பாத்தீங்க டைட்டிலே சொல்லியிருக்கேன். பிஆர் சூஸ் பண்ண போறோம். அவங்க அதுக்குள்ள கிளாக்டாப்ல இறங்கியாச்சு. கிளாக்டாப் இங்க நம்ம தான் நம்ம ஜெத்தி சொன்ன மாதிரி நான் இப்ப தண்ணே வந்திருக்கேன்னு மட்டும் நினைக்காங்க. என் கூட ஒரு படையே இருக்கு. அந்த படையை அழிக்கவே முடியாது. எவ்வளவு கீழே இறங்கியாச்சு. கீழே உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ணு கிடைச்சிட்டு சாப்பிட்டு மாதிரி ஒரு எக்ஸாம் மட்டும் கிடைச்சிட்டு எப்போதுமே எனக்கு இந்த இடத்துக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கனே ஆகணும். பாட்டிட்டு முறுக்கே சாப்பிடட்டான் இருக்கு. மலக்குதான் ஸ்டீல் அவனுக்கு தெரியல. கவர் பண்ணுங்க. பாட்டெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. அதை எடுத்துட்டு நேராக கீழோடி இறங்க டைமு தான் ஜம்ப் பண்ணியாச்சு. விட்டுருக்கான்னு பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துட்டு கத்தமா நினைச்சிட்டு யாரெல்லாம் மட்டும் தெரியல. பார்த்து நிறைய பேர் கேட்கறாங்க, நீ என்னடா ஒரு நாள் ரைஸ் தான் ஒரு ரயில் வர இன்னொரு நாள் ஸ்மார்ட் சூன் ஐடி வர எதுடா ஐடி இல்லாட்டி யார் வீடியோவா கவர்ந்து போடுறியா அப்படின்னு கேட்கறாங்க. என்கிட்ட இன்னும் பெர்மனன்ட் ஐடியே இல்லை. அந்த ஐடி வரத்துட்டு இந்த 2 ஐடி தான் இருப்பேன். மறக்காம நீங்க அவன் சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு ஐடி நமக்குன்னே வாங்குதும் மாசா விளையாடுதும். நான் ஒன்னும் கெஸ் ஆகிட்டேன். இந்த வீடியோவுக்கு வந்து நீங்க ரொம்ப யூஸ் கொடுக்கண்டா. ஒரு 50 யூஸா கொடுத்தா மட்டும் போதும். அங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பழைய அடிச்சுக்கிட்டே வாங்க வரவே கொள்ளலாம். எக்ஸாமேட் நான் கையில எடுத்தானே நம்மளை யாருமே பிடிக்க முடியாது. வரணும் டேமேஜ் வரணும். எவ்வளோ டேமேஜ் கொடுத்தாலும் நம்ம தான் சொல்லி முடிக்கல செத்த போய் அதுக்குள்ள வந்து அடிச்சு விட்டாங்க. பாருங்க தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி ஓடி விடுதே அவங்க கிட்ட வந்து பார்க்கலாம். அது பாட்டி இல்ல பியூட்டி. இதாயா காதல்ங்கிறது எப்படி வந்து நம்மளை காப்பாடுவாங்க பாத்தீங்களா. ரொமான்ஸ் பண்ணிட்டு நடந்து வந்து பார்த்தோன்னா பள்ளத்துல விழுந்தாச்சு. அடிக்கிட்டு சுத்தோண்டி தான் உட்காந்து என்ன சுத்தம் அப்படின்னு அச்சிபி ஆடும். எப்படியா ஒரு 2 கிலோ அடிச்சலான்னு பார்த்தா 1 கிலோ கூட அடிக்காம உட்காந்துருக்கு. அச்சிபி எப்படி சரின்னு எடுத்தோம் அப்படின்னு நடந்து போயிட்டே பார்த்தா அங்க வீட்டுக்கு முன்னாடி போனான். அங்க கூட தான் இருப்பாங்க. அவனை அடிக்கிறானே நம்ம போற வேஞ்சி எடுத்துட்டோம்னா மறக்காம ஃபயர் காட்ட கமாண்டு தட்டி விட்டு போங்க. பலியாடி சிக்கிட்டான். அங்க பாருங்க அந்த ஓடிட்டு இருக்க பாருங்க. வாங்க அவனை போய் அடிக்கலாம். 10 ஆஃப்லைன் மாதிரி தெரியுது. எப்படி தான் நமக்கு ஒரு பலிகடா சிக்கிட்டு கம்மல்ல ஃபயர் தட்டி விடுங்க. எப்படியோ அடிச்சுட்டேன். கீழே எடுத்து முடிச்சாச்சு. டீமெண்ட்டுக்கு ஒரு வேலையே இல்லை. பாத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சுட்டே இருக்கா. நான் கஷ்டப்பட்டு ரிவே பண்ண வேண்டியதான் இருக்கு. நான் ரிவே பண்ணும்போது எவ்வளவு அந்த கஷ்டம் என்ன பண்ணு எனக்கும் தெரியல. பாருங்க ஒரு இடத்துலயும் இருக்க முடியல. ரிவே பண்ண ஆரம்பிச்சாலே பாஞ்சு அடிக்க வரான். என்ன செய்யணும் தெரியல. நான் வேற அங்க ரிவே பண்ணிட்டு கொஞ்சம் தான் இருக்கு. அதுக்குள்ள பாருங்க இன்னொரு ரிவே பண்ணி விட்டான். ரிவே பண்ணாம இருந்திருப்பேன். ஐஸ் தான் டென்ஷன் ஆகும். பூவுல மங்கையான் பூங்கொடியான் போன பக்கமெல்லாம் ராசாவுக்கு செருப்படியான். எப்படியோ நம்ம ஒரு வேலையை ரிவே பண்ணி விட்டாச்சு. நம்ம ரிவே பண்ணல அவன் தான் ரிவே பண்ணிருக்கான். அப்புறம் நேராக போய் அவனை அடிச்ச கடைசியில் போய் எடுப்போம். என்னடா பார்த்தா மேகி எல்லாமே வச்சிருக்கான். ஒரு வழியா அவனை அடிச்சாச்சு. இப்போ வாங்க அவன்கிட்ட ஒரு பேக் எடுத்துட்டு நம்ம நைஸா ஓடி போயிடலாம். நம்ம டீம் மட்டும் யாருமே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா சரி வெட்டார வர எடுத்து வச்சிருக்கான். வெட்டாலாம் வந்தாங்க அப்படி எஞ்சி ஓடிடலாம். எடுத்துதான் பலிகடை கிடைக்கான்னு பார்ப்பான். இனி ஓடி பார்க்க ஒரு பலிகடை நம்ம கண்ணுக்கே அம்பல் மாட்டேங்குது. நம்ம இப்ப லைவ் போடலான் இருக்கோம். அந்த லைவ்ல வந்து எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. மறக்காம யார் மேல ஹை போட்டதுனால அடிச்சா எல்லாம் போனது ஏன்டா மறுபடியும் ட்ரை பண்ணுது சொன்ன விட நம்ம கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில முன்னேற முடியுதுனால நம்ம கண்டிப்பா லைவ் போடுறோம். அப்படியாவது நம்ம தடைகளுமே லைவ் போடுறோம். அதுக்கு முன்னாடி நீ கண்டிப்பா ஒரு 100 சப்ஸ்கிரைபர் மட்டும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால 100 சப்ஸ்கிரைப் வந்தோடனே மறுநாள் லைவ் கண்டிப்பா போடுறோம். என்ன போற வீடியோ எல்லாம் ஸ்டெக் ஆகி வருது அப்படின்னு தான் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பாத்தீங்கன்னா 2GB RAM போனு தான். அதனால ஸ்டெக் ஆகுது. 2GB RAM போன்ல நான் யூடியூப் சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அவங்க லேக் ஆகுது. நான் அடுத்த வீடியோ சரி பண்ண பாக்குறேன். நீங்க இதுக்காண்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறீங்க. என்னடா இவன் ஒரு கண்டென்ட்னா கொஞ்சம் கேம் விளையாடுறது இருக்கணும். ஒரே ஐசே கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க. மொதல் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோனா அதில் மட்டும் இப்படி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் மாதிரியே போட போகிறோம். ஃபுல் வீடியோ பேசிக்கிட்டே உங்க கூட விளையாட போகிறோம். அதே மாதிரி உங்க கூட விளையாடணும் ஆசையாக தான் இருக்கு. என் கூட நீங்கள் விளையாடணும்னா மறக்காம யூஐடி கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க கூட விளையாட விருப்பப்படுவேன். அதே மாதிரி எனக்கு டீமெட் யாரும் இல்லை. டீமெட் ஆள் வேணும். எனக்கு ரொம்ப விளையாடணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். கம்மியாக விளையாண்டாலும் கூட போதும். நீங்க மறக்காம யூஐடி கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் என் கூட டீம் சேர்ந்து விளையாடுங்க. ஐடி நேம் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். அது கூட டாப் பண்ணலான்னு பார்க்குறேன். டாப் பண்ண வழி இல்லை. நான் கண்டிப்பாக டாப் பண்ணி ஐடி நேம் சேஞ்ச் பண்ணுறேன். அங்கே நான் ஒரே பேசிட்டே இருக்கனால கேமுக்குள்ளே போகல. அந்த கேமுக்குள்ளே போகலாம். கேமுக்குள்ளே தான் இருக்கோம். இருந்தாலும் கேம் ஆடி பார்க்கலாம். அப்புறம் முதல்ல லூட் எடுத்துருக்கோம். வாங்க ஒரு சவுண்டை கேட்டு கண்டிப்பாக இல்லை என்ஜாய் பண்ணுங்க.
chance here, son. Double takedown. இதோட வீடியோ முடிக்க போறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் வாய்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.